கோவிலூர் பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் இருந்தது. அங்க ஒரு பாட்டி எப்பவுமே வயல்ல தன்னோட ஆடுகள் எல்லாம் மேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பாட்டி பேரு செண்பகம். நிறைய ஆடுகளை வளர்த்து அவங்க ஒரு மட்டன் கடையும் வச்சிருந்தாங்க. அதுல குழம்புகளை போட்டு நிறைய பேர்த்துக்கு விற்பாங்க. அந்த மக்களும் அந்த பாட்டியோட மட்டன் குழம்புக்கு ரொம்ப அடிமையாகி வாங்கிட்டு இருப்பாங்க. அன்னைக்கும் அதே மாதிரி காலையில வேலைகள்ல ஆடுகளை வயல்ல மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஏப்பா, இந்த வெயிலுக்கு இந்த மரத்துக்கு கீழே உட்காந்ததா கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. இங்கேருந்து ஆடுகள் மேய்கிறதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணாசம்லாம் பார்த்தா பயமாகவும் கிடக்கு. இதுதான் சரியான நேரம். அந்த கிழவி அங்கதான் உட்காந்துருக்கு. கண்டிப்பா பார்க்க முடியாது. ஒரு ஆடு களவாண்டுட்டு ஓடிட வேண்டியதுதான். அந்த கிழவி பார்க்கறதுக்குள்ள அந்த கிழவி மட்டும் பார்த்துச்சே செத்தோம். அதுக்கப்புறம் விடவே விடாது. சீக்கிரம் எடுத்துட்டு ஓடிடுவோம். அங்கே ஒரு திருடை வந்து ஒரு ஆடை தூக்கிட்டு வேகமாக ஓடி போயிட்டான். ஐயோ, ஏன் ஆடை தூக்கிட்டு ஓடுறானே படுபாவி பையன், யாருன்னு தெரியலையே. அட கடவுளே, என் ஆடை தூக்கிட்டு ஓடி போயிட்டான். ஐயோ, நான் ஆசையா வளர்த்த ஆடு, என்ன பண்ணவே தெரியல. கஷ்டப்பட்டு அந்த ஆடை வளர்த்தேனே, படுபாவி பையன் இப்படி தூக்கிட்டு போயிட்டானே. இவன் யாருன்னு தெரியல, கிராமத்துக்கு புதுசா இருக்குது. முகத்தை பூரா மூடிட்டு வந்திருக்கிறேன். இல்லைன்னா யாருன்னு அடையாளமாவது பார்த்துருக்கலாம். ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? இப்படி எனக்கு ஒரு சோதனையை கொடுத்து விட்டியேச்சா. அந்த பாட்டி அந்த ஆடை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருந்தாங்க. அதனால அவங்களுக்கு ரொம்ப அது பாதிச்சிச்சு. சரின்னு மிச்ச ஆடுகள் எல்லாத்தையும் மேய்ச்சிட்டு அங்கிருந்து கிளம்புனாங்க. அநியாயமா ஆசையா வளர்த்த ஆடை இப்படி தூக்கிட்டு போயிட்டானேச்சா. அதில் தான் இங்கே பொழப்பே ஓடிட்டு இருக்குது. இப்படி ஒரு ஆடு முழுசாக தூக்கிட்டு போயிட்டான். எவ்வளோ பெரிய ஆடை தூக்கிட்டு போகிற படுபாவி. சரி, இதே நம்ம நினச்சிட்டு உட்காந்துருந்தோம்னா கடையை பார்க்க முடியாது. போய் மட்டன் குழம்பு கடையை நடத்தணும். மணியை வேற ஆயிடுச்சு. அப்புறம் எல்லாரும் வந்து வேற கடைக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. கிளம்புவோம். அந்த பாட்டி அன்னைக்கு நாளவே சோகமா தான் தொடங்கினாங்க. ஏன் பாட்டிமா, என்ன இன்னைக்கு முகமெல்லாம் வாடி போயிருக்குது? எப்போ ரொம்ப சந்தோஷமா கடை நடத்திட்டு இருப்பீங்க, என்னாச்சு? செண்பக பாட்டி இப்படி சோகமா இருந்த நான் இப்பதான் பாக்குறேன். பாத்துக்கோங்க, எப்பவுமே வர கஸ்டமரை சிரிச்ச முகத்தோட அனுசரிச்சு தான் பாத்துருக்கிறேன். இப்பதான் மூஞ்சிய சோகமா வச்சிருக்கிறீங்க, என்னாச்சுமா? அது ஒன்றும் இல்லை கண்ணு. என் ஆடை வழக்கம் போல காலைல வயலில் மேய வச்சுட்டு இருந்தேன். அப்போ பார்த்து ஒருத்தன் முகமுடியெல்லாம் போட்டு வந்து என் ஆடு ஒன்று தூக்கிட்டு போயிட்டான். அவன் நல்லாவே இருக்க மாட்டான். என் பொழப்பில் இப்படி அடிக்கிறானேச்சா. முழு ஆடை அசாசையாக வளர்த்து வச்சிருக்கிறேன். அதை முழுசாக தூக்கிட்டு போனால் எப்படிமா இருக்கும்? அதை நினச்சிதான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கிறேன். சரி சரி விடுங்கம்மா. அந்த திருடை என்னைக்கு இருந்தாலும் கையங்காலமா சிக்க தான் போறான். நீங்க கவலையே படாதீங்க. சரி, எனக்கு மட்டன் சாப்பாடு கொடுக்குறீங்களா? எனக்கு பார்சலா கொடுத்துருங்க, நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன். தயவு செஞ்சு முகத்தை இப்படி வச்சுக்கிட்டு கஸ்டமரை கவனிக்காதீங்க. வர கஸ்டமரும் போயிடுவாங்க, பார்த்துக்கோங்க. அதனால சிரிச்ச முகத்தோட எப்போ வருங்க. அப்போதான் செண்பக பாட்டிமா நீங்க ரொம்ப அழகா இருப்பீங்க. நீங்க கவலைப்படாதீங்க. அந்த திருடை கண்டிப்பா சிக்குவான். அட குமரேசா, என்ன கண்ணு இங்கே வந்திருக்கிற? உங்கள் அம்மா சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லினாலாக்கும். இரு, நான் உனக்கு நிறைய சாப்பாடு போட்டுத்தேனே. பெரியம்மா வச்ச மட்டன் குழம்புலாம் நீ சாப்பிட்டு பார்த்துருக்க தானே, எப்படி இருக்குன்னு? இங்கெல்லாம் வரதே இல்லை கடை பக்கட்டு. இப்போ தான் வந்திருக்கிற. பெரியம்மா, எனக்கு சாப்பாடு வேணாம் பெரியம்மா. சாப்பாடு வாங்கிறதுக்காக வரல. நானும் புதுசாக மட்டன் குழம்பு கடை வைக்கலான் இருக்கிறேன். அதுக்கு உங்கள் உதவி தேவையில்ல. நீங்கள் வைக்கிற மட்டன் குழம்பு எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களோட சுவையில் நானும் வைக்கணும்ல, அதுக்காக தான் உங்கள்கிட்ட ரெசிபி வாங்கலான்னு வந்திருக்கிறேன். இந்த மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு எனக்கு சொல்லி கொடுக்கறத விட எங்கள் அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும். வீட்டுக்கு வரீங்களா? எங்க கண்ணு, கடையை பார்க்க வேணாமா? காலையில ஒரு படுபாய பையன் அநியாயமும் ஒரு ஆடை தூக்கிட்டு போயிட்டான். அந்த கவலை வேற. அப்போ ஒருங்க அந்த கடையவாது நடத்திட்டு போறேனே. நான் நைட்டு போல வீட்டுக்கு வரேன். அப்போ அம்மாட்ட என்னன்னு சொல்லிக்கிறேன். அம்மா வச்சு தந்துருவா என்ன. நீ கவலைப்படாத, தைரியமா உன் கடையை நடத்து. அப்படியா பெரியம்மா? ரொம்ப சந்தோஷம். சரி, மறக்காம நைட்டு வந்து அந்த ரெசிபி என்னன்னு மொத்தமா எங்க அம்மாட்ட சொல்லிட்டு போயிருங்க. அப்பதான் நாளிலிருந்து நானும் கடை தொடங்கலாம்னு நினைச்சு வச்சிருக்கிறேன். அப்பதான் சரியா இருக்கும், பாத்துக்கோங்க. பாவம், பொழைக்க வேண்டிய போய் என்னத்தையோ ஒன்று நடத்தி பொழைக்கட்டும். ராத்திரி நேரத்துல அந்த பாட்டிக்கு எப்படின்னு அந்த ரெசிபியை சொல்லி கொடுக்கலான்னு வந்தாங்க. ஏண்டி முனியம்மா, ஏக்கா என்னக்கா வீடு தேடி வந்திருக்க? வா, ஒரு ரூபா சாப்பிட்டு போ. என் மயன் சொன்னியா நீ வருவேன்னு, நினச்சே நீ வந்துட்ட பார்த்துக்க. சரி வா, ஒரு ரூபா சாப்பிடு. அதெல்லாம் எனக்கு வேணாண்டி முனியம்மா. பையனுக்கு எப்படி சொல்லி தந்துடலான்னு தான் வந்தேன். மட்டன் குழம்பு நான் ஒரு லிஸ்ட்டு போட்டு கொண்டு வந்திருக்கிறேன். அதை கொடுக்குறேன், அது மாதிரி செஞ்சு கொடுத்துக்க என்ன. அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு கொடுத்துட்டு அந்த பாட்டி அதை எப்படி வைக்கணும்னு அந்த பாட்டிக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏக்கா, நீ சொல்கிறத பார்த்தாலே எனக்கு சாப்பிடணும் போல இருக்குது. அந்த அளவுக்கு இருக்குது பார்த்துக்க உன்னோட மட்டன் குழம்பு. சரிக்கா, நான் அது மாதிரி வச்சு கொடுத்துறேன். நீ கிளம்பி என்ன. திரும்பவும் அந்த திருட ஆடுகளை தூக்குறதுக்காக இரவு நேரத்துல வந்தான். இதுதான் சரியான நேரம். இன்னொரு ஆடை தூக்கிட்டு கிளம்பிடுவோம். ஐயோ, ஆடெல்லாம் கத்துதே.
அடே ஏய் யாருடா நீ ஏன் நில்லு. அட கடவுளே, இந்த திருட்டு பையன் இங்கேயும் வந்துட்டானா, இங்கேயும் ஆடை தூக்க வந்துட்டானே, இப்படியே ஒவ்வொரு ஆடா தூக்கிட்டு போயிடுவானான்னு பயமா கிடக்குது. கடவுளே என்னது இது. அந்த பாட்டி ரொம்ப பயந்துட்டே உள்ள போனாங்க. சின்ன சத்தம் கேட்டாலும் வெளியே எந்திரிச்சு வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. காலையில வழக்க போல ஆடுகளை மேய்க்க கிளம்பினாங்க. இன்னைக்கு எப்படியாச்சும் அந்த திருடனோட முகத்தை பார்த்தே ஆகணும். அப்பனா தான் நம்ம சரியான நடவடிக்கை எடுக்க முடியும். இங்க நின்னா கண்டிப்பா அவன் பார்த்துட்டு அங்கிட்டே தூக்கிட்டு ஓடிடுவான். அதனால ஆட்டுக்குள்ள உட்காந்துக்குவோம். அப்பனா தான் அவன் என்னை கண்டுபிடிக்கிறதே கஷ்டமா இருக்கும். அப்ப ஆடுகளை தூக்குறப்ப அவன் முகத்தை எப்படியாச்சும் நான் பார்த்துருவேன். அந்த பாட்டி ஆடுகளுக்குள்ள தெரியாம உட்காந்துக்கிட்டாங்க. அட இன்னைக்கு இந்த கிளவியை காணா, இதுதான் சரியான நேரம். எப்படியாச்சும் ஆடை தூக்கிட்டு ஓடிடுவான். அட அங்க நிக்கிற ஆடு நல்ல பெரிய ஆடா இருக்குதே, அதை தூக்கணும்னா நல்ல கறி வருமே. ஐயோ அந்த கிளவி இங்கே உட்காந்துருக்குது. ஐயோ கடவுளே, என்ன மூஞ்ச பாத்துருச்சு. ஓடிடுவோங்கிறது. அட இந்த கண்ணை எங்கேயோ நான் பார்த்துருக்குறேனே. இது நம்ம தங்கச்சியோட பையனோட கண்ணு மாதிரில இருக்குது. நிச்சயம் எனக்கு தெரியும், இது அவனே தான். ச்சே, பெரியம்மாவோட ஆடுகளை எப்படி திருட இவனுக்கு மனசு வந்தது? நான் கூட இவனை என்னமோன்னு நினச்சேன். அதுக்காக தான் நேற்று ஆட்டுக்குழம்பு ரெசிபிலாம் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தானா, இப்படி என்கிட்டே கேட்டு என் ஆடுகளே திருடி வைக்கிறதுக்கு. சொந்தக்காரனா வேற போயிட்டா, இவனை என்னன்னு சொல்ல முடியும்? ஏதாவது ஒரு வழி பண்ணி நம்ம ஆடுகளை எல்லாம் காப்பாற்றணும். இல்லைன்னா தினம் தினம் வந்து ஒன்று ஒன்றா தூக்கிட்டு போயிடுவான். மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்ல முடியாது. இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணியே ஆகணும். எம்மா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு நான் ஆடுகளை திருடலான்னு போனேன் தெரியுமா? எப்படியோ அந்த கிளவி ஆடுகளுக்குள்ள மறைஞ்சு உட்காந்து என் கண்ணை பார்த்துருச்சு. அநேகமா நானும் கண்டுபிடிச்சிருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்குமா. தெரியாதனமா பொண்ணு நினைச்சு எப்படி இந்த கிளவி பிளானை போட்டு மறைஞ்சு ஆடுக்குள்ள உட்காந்துருக்குது தெரியுமா? பார்த்தோன்னே எனக்கு பக்குன்னு ஆகி போச்சு. இதை எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். பயமா இருக்குமா. தொலைவு எது வீட்டுக்கு வந்து நம்மளை அசிங்கப்படுத்தி விட்டு போயிருச்சுன்னா என்ன பண்றது? ஏன்டா லூசு பையில உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? அங்கே உட்காந்துருக்காலும் என்ன நல்லா விவரமாக பார்த்துவிட்டு அதுக்கப்புறம் ஆடை தூக்கிட்டு வர வேண்டியதானே? அரையும் குறையுமா பார்த்துவிட்டானால தான் உன் கண்ணை பார்த்துருப்பா. பார்த்துக்க, கண்ணை பார்த்து உன்னை கண்டுபிடிக்க மாட்டாடா அவ்வளோ சீக்கிரம். நீ பேசாமல் இரு, அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத. இதுக்கெல்லாம் எதுவும் ஆகாது. பார்த்துக்க, வந்து உன்னை எதுவும் சொல்ல முடியாது. நீ கவலைப்படாமல் இரு. எம்மா பெரியம்மா வருதுமா. போச்சு, அந்த கிழவிக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் என்னைய தேடி வருது. ஐயோ அம்மா பயமா இருக்குமா, திட்டிவிடுமா. ஏண்டி முனியம்மா, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசலான்னு தான் வந்தேன். நீ தப்பாக நினச்சிக்காத. இனிமேல் இந்த ஆடுகள் எல்லாம் நம்ம குமரேசனையே பார்த்துக்க சொல்லலான் இருக்கேன்டி. அதுக்கான பணத்தையும் குமரேசன்ட்டே நான் கொடுத்துர்லான் இருக்கிறேன். ஏன்னா என்னோட ஆடுகளுக்கெல்லாம் பாதுகாப்பே கிடையாது. குமரேசன் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்குவான் இல்லையா, அதுக்காக அவன்கிட்டயே கொடுத்துர்லான் இருக்கிறேன். ஏப்பா குமரேசா, பெரியம்மாக்காக நீ இதை பண்ண மாட்டியா? என் ஆடுகளெல்லாம் பார்த்துக்க உனக்கு பணம் கொடுத்துட்றேன். என்னக்கா சொல்ற? குமரேசனா ஆடு பார்த்துக்க சொல்லிக்கிட்டு இருக்கிற, ஏன் என்னாச்சு? நீ தானே நல்லா வளர்த்துக்கிட்டு இருந்தா, என்னாச்சுக்கா? அது ஒன்றும் இல்லடி, என் ஆடுகளை ஒரு திருட்டு பையன் எங்கிட்ட வந்து திருடிட்டு போயிடுறான். பாதுகாப்பே இல்லாமல் இருக்குது. அதுக்காக தான் நம்ம குமரேசன்ட்ட கொடுத்தா கொஞ்சம் நல்லா பத்திரமா பார்த்துக்குவான்ல, அதுக்காக தான். திருடன் கையிலே சாவி கொடுக்குற மாதிரி தான். தப்பாக நினச்சிக்காத, நான் வேற அர்த்தத்தில் சொல்ல வந்தேன். அந்த மாதிரி ஆடுகள் எல்லாம் அவங்கிட்டே ஒப்படைச்சிட்டு கிளம்பிட்டாங்க. எம்மா இந்த கிழவி பத்தியா எவ்வளவு தந்திரமா இருக்குன்னு. நான் ஆடுகளை திருடுறேன்னு என் கையிலே வந்து ஒப்படைச்சிட்டு போகுது. நான் ஆடை திருட மாட்டேன். அப்பதான் எப்பா பயங்கரமான மூலக்கார கிழவியா இருக்குது. நான் கூட என்னமோ நினைச்சேம்மா, ஏதோ திட்டுமோன்னு. யாருக்கு சாதகமும் இல்லாம பாதகமும் இல்லாம ஆடை ஃபுல்லா என்கிட்ட ஒப்படைச்சு பார்த்துக்க சொல்லிட்டு போயிருச்சு. பத்தியா, இனி நான் ஆடை எப்படிமா எடுக்க முடியும்? என் கையிலே சாவியை கொடுத்துட்டு போயிருச்சு. ஏண்டா, இதுக்கு தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, திருடங்கையிலே சாவியை கொடுத்துட்டா அந்த திருடை எப்படி திருட முடியும்? எப்படி திருடினாலும் அவனே தானே பொறுப்பாகுவான். அதனால தாண்டா அவள் அப்படி பண்ணிட்டு போயிருக்கிறா. அவளும் கெட்டிக்காரியாக தான் இருக்கிறா. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.